السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் மற்றும் இந்த அற்புதமான மாபெரும் மீலாது விழாவில் மற்றும் ஸலவாத் மஜ்லிஸினுடைய நிறைவு விழாவில் பங்கேற்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை இந்த 3ஆம் ஆண்டு மாபெரும் மீலாது விழாவிலும் மற்றும் பல லட்சங்கள் ஓதப்பட்ட ஸலவாத்துகளுடைய நிறைவு விழாவிலும் அல்லாஹ் நம்மை பங்கேற்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுகளை பாடுவதும் அவர்களுடைய மீலாதை கொண்டாடுவதும் பல்வேறு விதமான ஃபித்னாக்களுக்கும் வழிகேட்டாளர்களுடைய அந்த ஒரு குழப்பங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒரு நேர்வழியான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்துள்ளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ளான். ஒரு இடத்திலே கூட அல்லாஹ் சொல்லுவான்: وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ. எல்லா நபிமார்களுடைய அந்த மீசாக் உடன்படிக்கை என்பது அல்லாஹ்விடத்திலே எப்படி இருந்தது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக ஒரு வரியை, ஒரு ஆயத்தை சொல்லுவான். நபிமார்களுடைய அந்த உடன்படிக்கை, அல்லாஹ்விற்கும் நபிமார்களுக்கும் மத்தியுமான அந்த உடன்படிக்கை அக்ரிமெண்ட் என்பது கிதாப், வேதத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்த வேண்டும், அதை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும், ஹிக்மத்தின் நுணுக்கத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்தபட்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான்: ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ. உங்களுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டதோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டதோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்திற்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டதோ, அந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, இதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லித்தரப்பட்டதோ அனைவற்றையும் உண்மைப்படுத்தும் ஒரு நபியை, ஒரு ரசூலை நீங்கள் கண்டறிவீர்கள். உங்களுக்கு பின்னால் வருவார்கள், அவர்களை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் இன்றோ அன்றோ கிடையாது, இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததின் முதல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே யாரெல்லாம் நபிமார்களாக, ரசூல்மார்களாக வந்தார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் தன்னின் பால் அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்டை, ஒரு உடன்படிக்கையை அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகையையும் அந்த பிறப்பையும் தான் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை, அவர்களுடைய அந்த பிறப்பை கொண்டாடுவதில் நாம் ஏதோ ஷிர்கோ அல்லது நாம் ஏதோ குர்ஆன் ஹதீஸிற்கு முரணான ஒரு விஷயத்தை நாம் செய்யவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சும்மா ஜாஅக்கும் ரசூலுன், உங்களுக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள், அவர்களுக்கும் அவர்களையே நீங்கள்
உண்மைப்படுத்த வேண்டும், ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய பிறப்பை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு இணங்கத்தான் இது போன்ற மீலாது பெருவிழாக்கள், ஸலவாத்து மஜ்லிஸ்கள் எல்லாம் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் நடத்தப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த ஒரு ஆயத்திற்கு இணங்க, அந்த ஒரு விஷயத்திற்கு இணங்க நம்முடைய எஜமான், நம்முடைய உயிரினம் மேலான ஹதரத் ஷேக் சுலைமான் ஷா காதரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரில் மற்றும் ஹதரத் ஜலாலுத்தீன் ஷா காதரி ஹதரத் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரிலே வருடா வருடம் அவர்களுடைய தபஜ்ஜுஹின் மூலமாக இந்த மஹல்லாவிலே பல்வேறு விதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பல லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் ஓதப்பட்டு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அல்லாஹ் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் என்னவெல்லாம் இந்த அளவிற்கு நாம் மஹப்பத்தை வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நாளை சொர்க்கத்திலே அவர்களோடு இருக்கும் ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஆமீன்.